பேட் கேர்ள்னு ஒரு லேபிள். ஆனால் உண்மையிலே இந்த படம் என்ன சொல்ல வருதுன்னு தெரியுமா? ஒரு டீனேஜ் கேர்ளோட லைஃப் ஜேர்னி, லவ், கன்ஃபியூஷன், கியூரியாசிட்டி, ரிபெலியன் சொல்லிட்டு அவளுக்குள்ளே நடக்கிற பெரிய போராட்டத்தை பற்றின ஒரு கதை. தப்பாக இருக்கிறதுக்கும் உண்மையாக இருக்கிறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. அது கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் வந்து டீப்பாக கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க. You walk like a boy, you talk like a boy, and you fail like a boy. She's a smart child. அவரோட ப்ராக்ரஸ் உங்களுக்கு கையில தானே இருக்கு. இந்த படத்தில் பேடுன்னு சொல்கிறது என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரோட ஃப்ரீடம் தான். அந்த ஃப்ரீடம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், தப்பாக யூஸ் பண்ணால் நம்ம கெரியர் எப்படி போய் அமையும், இதுவே நல்ல விதமாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி யூஸ் பண்ணால் நம்ம கெரியர் எப்படி போய் அமையும் அப்படின்றது தான் கதை. இனிமே அவளுக்கு செல்போன் கிடையாது, டிவி கிடையாது, இன்டர்நெட் கிடையாது. என்ன காரியம் பண்ணுது நீங்க? இனிமே அவளுக்கு ஒரே வேலை படிக்கிறது மட்டும்தான். இந்த படம் ஒருத்தரை பற்றி ஜட்ஜ் பண்ணுறத பற்றி கதையே இல்லை, ஒருத்தரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற பற்றி கதை. ஒரு குறிப்பிட்ட வயசில் ஒரு ஃபீலிங்ஸோட போராட்டத்தை பற்றின கதை. பேட் கேர்ள் மூவி. இட்ஸ் நாட் அபவுட் பீயிங் ராங், இட்ஸ் அபவுட் பீயிங் ரியல். இந்த படத்தை பார்த்தவங்க கண்டிப்பாக உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.